வெல்கம் பேக் டு சஹா டிகோட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து முக சனி கட்சியில இருந்த இப்போ அவர் வேஸ்ட் ஆயிட்டாரு. இப்போ எங்களுக்கு விஜய் தான் எங்க வீட்டுக்காரர் மாரி ஆள் தான். எனக்கு அவரை பிடிக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா, அதனால எனக்கு அவரை பிடிக்கும். முக ஸ்டாலின் எல்லாம் பிடிக்காது. இப்பெல்லாம் அவர் வேஸ்ட் ஆயிட்டாருனா பிடிக்காது. மயிர்னா அவரு என்ன பண்ணாரு, பெண்களுக்கு என்ன பண்ணாரு அவரு. இந்த வீடியோ கிளிப் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு வீடியோ கிளிப் இல்லை, நிறைய வீடியோ கிளிப்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் என்ன பண்ணார், திமுக என்ன பண்ணுச்சு, கலைஞர் என்ன பண்ணார், பெண்களுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் உண்மையிலேயே ரீல்ஸுக்காக ஆட்சி பண்ணாமல் ரியலாக ஆட்சி பண்ணியிருந்தாங்க. அதாவது ஸ்டாலின், கலைஞர் இவங்க வந்து அவங்க கலைஞர்லாம் ஆட்சி பண்ணியிருக்கும் போது இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா இன்னும் 50-100 வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் வேற யாருமே ஆட்சி பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஆட்சி பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு கேட்டிருந்துச்சு, அந்த பொண்ணு இல்லை, இது மாதிரி 1,00,000 தற்கொலைகள் வந்து இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுக்காக போட்ட வீடியோ இல்லை, இது மாதிரி 1,00,000 பேர் இருக்காங்க, அவங்களுக்காக போட்ட வீடியோ தான் இந்த வீடியோ. என்ன பண்ணிட்டார் ஸ்டாலின், அதுவும் என்ன எவ்வளோ ஒரு மரியாதையான ஒரு கேள்வி கேட்டிருக்கு அந்த பொண்ணு. இந்த மாதிரி தான் இருக்காங்க நிறைய பேர். என்ன நடக்குது, என்ன நடந்துச்சுன்னு விளங்காமலே இப்போ வர ரீல்ஸ் மட்டும்தான் ரியல் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்காக தான் அந்த வீடியோ. கலைஞர் முதல்ல ஸ்டாலின் வரதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கலைஞர் என்ன பண்ணான்றதை சொல்லிடுறேன். பெண்களுக்கு சொத்துரிமை 1989 கொண்டு வந்தார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்களுக்கு சொத்துரிமை முதல்ல கொண்டு வரப்பட்டுச்சு. பொதுவாக முஸ்லீம்களுக்கு வந்து முஸ்லீம் ஷரியத் சட்டப்படி பெண்களுக்கு அவங்க சொத்துல வந்து பங்கு உண்டு. இந்துக்களுக்கு அந்த மாதிரி பங்கு கிடையாது. அதை வந்து 1989 தமிழ்நாட்டில் முதல்ல கொண்டு வந்தது கலைஞர். இந்தியா பூரா இது எப்போ வந்துச்சு அப்படின்னா 2005, அதுவும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்க. இது ஒன்று. சரி, ஓகே, சொத்து உள்ளவங்களுக்கு சொத்து உரிமை கொடுத்துருவீங்க, சொத்து இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. சொத்து இல்லாதவங்களுக்கு அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் கலைஞர் பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா 2006 திமுக கவர்மெண்ட் வரும்போது தரிசு நிலம், ஏதாவது நிலமில்லா விவசாயிகளுக்கு வந்து தரிசு நிலம் வழங்கினாங்க. அதுவும் யார் பேரில் தான் வழங்கணும், அந்த குடும்பத்தில் உள்ள விவசாய பெண்கள் பேரில் தான் அந்த தரிசு நிலம் வழங்கணும்னு சொல்லிட்டு அதை செய்தும் காட்டினாங்க. இதனால அதுக்கு அடுத்தது 1996 அது வரைக்கும் வந்து பெண்களுக்கு வந்து ரிசர்வேஷன்லாம் கிடையாது. இதில் உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறதுக்கு பெண்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. 33% இடஒதுக்கீடு கலைஞர் தான் பெண்களுக்கு கொடுத்தாரு. ஒவ்வொரு உள்ளாட்சி தேர்தலையும் 100 சீட்டு இருந்தால் 33 சீட்டு வந்து இதுக்கு பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது நம்ம கலைஞர் தான். இது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து 1989 30% இடஒதுக்கீடு எதில், கவர்மெண்ட் ஜாப்ல